நம்ம வந்து தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஞானங்களை பார்த்துட்டு கொண்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா நேத்தோடைய தொடர்ச்சி தான். நேத்து வரைக்கும் லாஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அனுசுயா மற்றும் அஜித் அவங்க 2 பேருடைய திருமணம் வந்து பெற்றோர்களின் சம்மதத்துடன் நிச்சயிக்கப்பட்டாலும் அவங்க வந்து ஒருத்தர் திருமணத்துக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமா வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவும் ஒரு புரிதல் கூடிய ஒரு சந்தோஷமான வருடங்கள வந்து பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு அயோத்தியால வாழுறாங்க. அவங்களுக்கு வந்து 4 பெண் குழந்தைகள் பிறக்குறாங்க. மகன்கள் இல்ல. சோ அந்த பெண் குழந்தைகள் ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சரையு நதி, புனித சரையு நதி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அந்த குழந்தைகள வந்து கூட்டிட்டு வராங்க. அதோட கரைகள்ல கூட்டிட்டு வந்து சரையு தேவி கிட்ட வந்து சரையு நதி கிட்ட அந்த தேவி கிட்ட வந்து பாருங்க சீதா மாதாவுடைய மகள்கள் அவங்கள வந்து இந்த குழந்தைய ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதாக்கு வந்து இவங்க நல்லபடியா சேவைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதாவது சேவை செய்வது, சீதா மாதாக்கு சேவை செய்வது, ராமருக்கு சேவை செய்வது இவங்க 2 பேருக்கும் வந்து அவ்வளோ ஒரு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது. தன்னுடைய மகள்களும் வந்து இத உணர்ந்திருக்கணும். அவங்களும் வந்து சீதா மாதாவ வந்து வணங்கணும். அவங்களுக்கு வந்து சேவைகள் செய்யணும். அந்த மாரி தான் இவங்க விருப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அம் ஸ்ரீராமருக்கு அடுத்து அவர்களுடைய மகன்களாகிய லவ் குஷ் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய மகாராஜாக்கள். இவங்க 2 பேரும் நல்ல ஒரு அந்த ராஜ்யத்த நல்ல வளத்தை நோக்கி கொண்டு போனாங்க. அஜித்துக்கு என்ன ஒரு பதவி இருந்தது அப்படின்னா, அவரு ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். அவங்க அப்பா ஆசைப்பட்டபடி, ஸ்ரீராமர் ஆசைப்பட்டபடி, அந்த நாட்டுல இருக்கிற அந்த காடுகள், அதாவது அயோத்தியா நகரத்துக்கு பக்கத்துல இருக்க காடுகளுக்கு போயிட்டு, அதுல வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே வந்து ஏதாவது அத்துமீறல்கள் நடந்திருக்கா என்னதுன்றத பார்வையிட்டுட்டு காடுகளோட தொடர்புல இருந்தாரு. மனிதர்களுக்கும் ஒரு விலங்குகளுக்கும் ஒரு நல்லபடி இணக்கமாக இருக்குதா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அவருடைய வேலை பொறுப்பு வந்து அதுவாக இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் பல ஆண்டுகள் அவங்க நிறைவான ஒரு திருமண வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறம் அனுசூயா வந்து அவங்களும் அவங்க கணவர் ஒரு நாள் சரையு நதிக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஞாபகம் வருது. சோமா அவங்க சொன்னதை வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லாமலே இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க மனசுல தோணுது. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறாங்க 2 பேரும். அப்போ அவங்க கேக்குறாங்க அவங்க கணவர்கிட்ட, நம்ம வந்து ஒரு தடவ வந்து சோமாவ சந்திக்கணும்னு போணுமே. அதாவது சோமான்றவங்க மாதாவோட ஒரு ஏஜ்டு ஒரு அட்டெண்டன்ட் அவங்களுடைய சர்வெண்ட் மாரி அவங்களோட அட்டெண்டன்ட்டா இருந்தாங்க இல்லையா? சீதா மாதாவோட அவங்களுடைய சர்வெண்ட் அதாவது சோமா அவங்கள சந்திக்கிறதுக்கு போணுமே உங்களுக்கு நினைவுல இருக்கா? அப்படின்னு கேட்கும்பொழுது, அஜித் சொல்றாரு, எனக்கு என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு 2 பேருக்குள்ள வந்து அந்த சோமாவோட குடில்ல தான் நம்ம 2 பேருக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் அப்படின்றது அதிகமாச்சு அப்படின்றது வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க, அனுசூயா சொல்றாங்க, நம்மளுடைய கடந்த காலத்த பத்தி அன்னைக்கு சோமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னோனே, கடந்த காலமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து மகாராஜா ஜனக்குடைய அந்த மாளிகையில வந்து நான் ஒரு சேவகியா இருந்தேன். நான் ஒரு சர்வெண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் மாதாக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்க வந்து மிதிலை விட்டுட்டு அயோத்தியாவுக்கு வரும்பொழுது நானும் அவங்களோட சேர்ந்து அங்க வந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு அது அயோத்தியா நகரத்துல நீங்க வந்து அங்க இருக்கிற விலங்குகளோட பாதுகாவலரா இருந்தீங்க அந்த அரண்மனையில அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சீதா மாதாக்கு உங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க வந்து எல்லா உயிரினங்களுக்கு மேலயும் அன்பு செலுத்துறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அஜித்தோட முகத்துல வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவருக்கு ஃபேஸ் உண்மையாவா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அதே போல நீங்க வந்து என்ன திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவியில நினைச்சீங்க. ஆனா அப்ப எங்க அப்பா வந்து நான் வந்து என்ன திருமணம் யாரையுமே வந்து என்ன திருமணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் திருமணமே பண்ணிக்கல. அதனால தான் நம்ம இந்த ஒரு பிறவியில நான் வந்து உங்கள திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன். நம்மளோட திருமணம் அப்படின்றது நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுதான் வந்து சீதா மாதாவுடைய விருப்பமாகவும் இருந்தது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்றத சோமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இவ்ளோ வருஷங்கள் கழிச்சு இப்பதான் நீ எனக்கு சொல்றியா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நான் என்ன நினைச்சிருந்தேன், அது என் காதுகள் மட்டுமே கேட்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால என்னோட மனசுலயே பூட்டி வச்சிருந்தேன். ஆனா இப்ப வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இத்தனை வருஷங்கள் கழிச்சு அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, எதிர்காலத்த நிகழ்காலத்த மட்டும் பாரு. கடந்த காலத்த பார்த்துட்டே இருக்காத. அத மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதால தான் நானும் அத விட்டுட்டேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க, சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்ததுக்கு சீதா மாதாவும், ஸ்ரீராமரும் கூட தான் இருக்கு.
அ ஆசைப்பட்டாங்க. அவங்களோட விருப்பமும் கூட. அதனால நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதாவது அஜித் சொல்றாரு, "இப்பவாவது நீ வந்து சொன்னியே, அதுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறம், அவருக்கு ரொம்ப ஆனந்தம், ரொம்ப மனசுல அமைதி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "சீதா மாதாக்கு நெருக்கமா நான் இருந்திருக்கிறேனா, அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷத்த தருது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால தான் எனக்கு இந்த ஜென்மத்தில கூட ஒரு வேளை பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலும் ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ம் இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த உடல்ல நம்ம பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறத விட, உடல் துறந்ததுக்கு அப்புறம், பாடி வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம், ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப எஃபெக்டிவா வந்து ஆயிடுவாங்க. சீதா மாதாவும், ஸ்ரீராமரும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கேள்விப்பட்டதா வந்து சொல்றாங்க. அதனால தான் இப்ப வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா எல்லார் மனசுலயும் வந்து அந்த எண்ணங்கள வர வைக்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அது சோமா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அனுசூயா சொல்றாங்க. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம். அதனால எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல அப்படின்றத அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கும் 4 மகள்கள் இருந்தாங்க. 4 மகள்களுக்கும் வந்து பெருசானதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுது. அஜித்தும் வந்து தன்னுடைய பிசிக்கல் ஃபார்ம விட்டுடுறாரு. பாடி வெக்கேட் பண்றாரு. இப்போ வந்து வெறும் அனுசூயா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மீனாட்சியாக அவங்க வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம். அவங்க சின்ன வயசுல இருந்து இருந்து, இளமை பருவத்திலிருந்து சீதா மாதாவோட எப்படி இருந்து, கடைசியில முதுமையில அவங்க இறந்துட்டாங்க. உடல் துறந்துட்டாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இப்ப வந்து அவங்க அனுசூயாவ பிறந்து, அவங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு, இப்ப அவங்களுடைய முதுமை காலத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம், பயணிச்சிருக்கோம். ஸோ அது வந்து 2மே வந்து இப்போ தீனா மரியம் இந்த கதாசிரியருடைய பூர்வ ஜென்மங்கள், 2 ஜென்மங்கள். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித் அவரும் வந்து பாடி வெக்கேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க மட்டுமே இருக்காங்க. அனுசூயா மட்டுமே இருக்காங்க. ஆனா ஒரு நிறைவான வாழ்க்கைய அவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க அந்த ஒரு நாள் வந்து இந்த சரையு நதி கரை ஓரத்துல வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சரையு நதி கரை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப கிரவுடடா இருக்கு. ரொம்ப நெறைய கூட்டம் இருக்குது. மக்களுடைய கூட்டம் இருக்குது. அங்கங்க வந்து கொஞ்சம் கடை வீதிகள், அப்புறமா அந்த போட் ஓட்டுறவங்க, அ படகு ஓட்டுறவங்க, பெண்கள் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அங்க நடமாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்த வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு தன்னுடைய முதுக வந்து மரத்தோட தண்டுல வந்து அவங்க சாய்ச்சபடியே, அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே அந்த நதிய வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய கண்கள மூடி, மனசு போற போக்குல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சோமா வந்து அந்த குடில்ல இருக்கும்போது சீதா மாதாவ பத்தி சொன்ன விஷயங்கள பத்தி அவங்க வந்து நினைவு கூர்ந்துட்டே இருக்கிறாங்க. இப்படி அவங்க வந்து ஒரு புதிய ஒரு சமூகத்த உன்னால நிர்மாணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா, அவங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவுல இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டீ மாதிரி ஒண்ணு, ஒரு பானம் வந்து போட்டு குடுக்குறாங்க. ஒரு கஷாயம் மாதிரி ஒண்ணு வந்து சும்மா போட்டு குடுத்துட்டு, "இத குடி உன் மனசுல தெளிவு கிடைக்கும். உன் மனசு அமைதி பெறும்னு" சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத குடிச்சிட்டு அனசூயா வந்து தூங்கும் பொழுது, அவங்களுடைய கனவுல வந்து சீதா மாதா வந்து, "நீ ஒரு புதிய சமூகத்த உருவாக்குவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, "கண்டிப்பா நான் கண்டிப்பா உருவாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிய குடுத்தது தான் வந்து அனுசூயா. ஸோ அந்த நினைவு எல்லாமே அவங்களுக்கு வருது. வந்த உடனே அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்க. சீதா மாதா கிட்ட மனசளவுல கண்ண மூடிட்டே அவங்க கேட்குறாங்க. ஆனா நான் என்ன செஞ்சிருக்கேன்? இத்தன வருஷங்களா, நான் வெறும் உங்கள வந்து அன்பு தானே செலுத்தியிருக்கேன். உங்க மேல வந்து அன்பு செலுத்தியிருக்கேன். நான் வேற எதுவுமே செய்யலையே! நான் எங்க அந்த சமூகத்த உருவாக்கியிருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கேள்வி ஏற்படுது. கேள்வி வெளி வருது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவங்க வந்து அந்த கண்ண மூடிட்டே இருக்கும்பொழுது, அப்படியே கிட்டத்தட்ட அது தியான இதுல அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு டார்க்னஸ் ஒரு இருள் மாதிரி ஒண்ணு வந்துட்டு, ஒரு அம் ஒரு காட்சி அவங்களுக்கு வந்து அந்த தியானத்திலேயே கிடைக்குது. அதாவது ஒரு இளம் பெண் வந்து அந்த தண்ணீல வந்து அந்த நதியில வந்து சிக்கிட்டு இருக்கிறது, அ தண்ணீல வந்து மூழ்கி போற மாதிரியும், அது ஃபுல்லா அவங்கள சுத்தி வந்து தண்ணி இருக்கு. அவங்க வந்து மூச்சு விட கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும், அப்போ அந்த கரையில வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒருத்தர் வந்து ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. அவரு வந்து அந்த கடல் ஐ மீன் அந்த அலைகளுக்கு, அந்த நதியோட அலைகளுக்கு வந்து "இவள விடு, இவள விட்டுடு நீ" அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறதாகவும், அந்த அந்த வேவ்ஸ் அந்த அலைகளும் வந்து அந்த நதியோட அலைகளும் வந்து அத ஒபே பண்ணிட்டு, அத ஏத்துக்கிட்டு, இந்த பெண்ண வந்து ஒரு அலை கொண்டு வந்து கரை சேர்த்ததாக இவங்க வந்து அந்த காட்சிய வந்து தியானத்துல பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட அவங்களுடைய மொத்தம் பாடியும் வந்து அப்படியே ஒரு ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. அத வந்து அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அந்த நபர் யாரு அப்படின்றத பார்க்குறாங்கன்னா, அவரு மேல இருந்து அவருடைய உடல்ல இருந்து ஒரு ஒரு ஒளி மாதிரி இருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த
தியானத்துல இந்த காட்சிய பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த காட்சி உங்களுக்கு ஏன் ஞாபகம் இருக்கும்? மீனாட்சி வந்து தண்ணீல முழுகும்பொழுது, அ ஜனக பாபா வந்து கரையில இருந்து அவரு வந்து அவங்கள எப்படி காப்பாத்துனாரு அப்படின்றத, இவங்க அனுசூயா பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த பூர்வ ஜென்ம காட்சிகள் வருது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சீன் அந்த தியானத்துல அந்த ஒரு காட்சி மாறி, இன்னொரு காட்சியில வந்து அ என்ன அவங்களுக்கு தோணுது அப்படின்னா, சில பெண்கள், பணிப்பெண்கள் வந்து அந்த குதிரை வண்டிக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. எங்கேயோ போறதுக்கு வந்து தயாரி பண்ணிட்டு இருக்காங்க. தயாராயிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ரொம்ப அறிமுகமான அந்த இடத்த விட்டுட்டு, வேற எங்கேயோ போறதுக்கு வந்து அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க. அதே நபர் அவங்கள யார் காப்பாத்துனாரோ, அதே நபர் வந்து தண்ணீர்ல இருந்து முழுகும்பொழுது யார் காப்பாத்துனாரோ, அவரே வந்து அவங்கள வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு, "நீங்களும் என்னுடைய மகள்கள் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அணைச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்பா மாதிரி வேற அதே உருவம் அவருக்கு தெரியும். அப்போ வந்து அவங்களுக்கு அ அடுத்த காட்சி என்ன வருது அப்படின்னா, அ அந்த தியானத்திலே அந்த மாரி ஒரு அடுத்தடுத்து காட்சிகளா எங்களுக்கு வருது. அதுல இன்னொரு பெண்ண பார்க்குறாங்க. அதுதான் வந்து ராஜகுமாரி சீதா. அவங்க எவ்ளோ இளமை தோற்றத்தோட, அவ்ளோ அழகா வந்து இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு ராயலான ஒரு ராயலான ஒரு ராஜகுமாரிக்கான ஆடைகள் அணிஞ்சு, அவங்க இருக்கிற இடத்துலலாம் வந்து அப்படியே ஒரு மகிழ்ச்சி பொங்குற விதமா இருக்குது. அவங்களுடைய புன்னகை, அ யார் மனசுல இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை, சோகத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுடைய முகம், அவங்களுடைய புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கும்பொழுது, டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்பு நிலை வருது. அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தோணும். அந்த முழுகிட்டு இருந்த பெண் நான் தான். அந்த ஒரு பணிப்பெண்கள் இங்கிருந்து கிளம்புறதுக்காக தயாரா இருந்த அந்த பணிப்பெண்கள் அதில் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து திரும்ப கண்ண மூடிட்டு, ஓகே நம்ம இத கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த சீனுக்கு வந்து அது திருப்பி அத வந்து நினைவு கூரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்கள மூடி அவங்க திரும்ப முயற்சி பண்றாங்க. ஆனா, அந்த மனக்கண்ல இருந்து அதால அவங்களால வந்து இன்னர் சைட்ல பார்க்கவே முடியல. இதுக்கு முன்னாடி இருந்தது. சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கா மனசுக்குள்ள அவங்க சொல்றாங்க. "நன்றி மாதா. நான் என்னுடைய ஒரு விருப்பமா இருந்தது. நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இது நான் வந்து என்னுடைய பூர்வ ஜென்மங்களுக்கு போய் நான் பார்க்கணும். என்னுடைய நினைவுகள் வரணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அது இப்ப எனக்கு அது கிடைச்சுச்சு அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஆனா நான் வந்து எப்படி ஒரு புதிய சொசைட்டி பில்ட் பண்றதுக்கு நான் எதுவுமே செய்யலையே. நான் ஒரு புது சமூகத்த உருவாக்குறதுக்கு நான் எதுவுமே செய்யலையே. என்னோட குடும்பம், என்னுடைய கடமைகள் தான் நான் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சமூகத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மனசுல இருந்து இன்னொரு ரெஸ்பான்ஸ் வருது. ஒரு பதில் வருது. நான் வந்து உன்கிட்ட எப்பயுமே சொல்லியிருக்கேன். அன்பு செலுத்தணும் அப்படின்றது. அதுதான் வந்து இந்த புதிய ஒரு சமூகத்துக்கான ஒரு அஸ்திவாரமா இருக்கும். இந்த அன்பு, அவருடைய அன்பு, என்னுடைய அன்பு, எல்லாருடைய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேக்குது அவங்களுக்குள்ள குரல் கேக்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வாய்ஸ் வந்து அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. அவங்களுடைய இப்ப மூச்சு மேல மட்டும் அவங்களுக்கு வந்து கவனம் இருக்குது. மூச்சு எப்படி உள்ள போயிட்டு இருக்குது, எப்படி வெளிய வந்துட்டு இருக்குது அப்படின்றதும், அந்த நதியோட அலைகளுடைய ஓசையும் அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது. அப்படியே அந்த அலைகள் எழற சவுண்டும், அது வந்து கரை ஒதுங்கும்போது, அதோடைய அந்த நதி பாயும் பொழுது அதோடைய வேவ்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருக்கிறது. அந்த ஒரு ஃபீலும் வருது அவங்களுக்குள்ள. அவங்க வந்து இது 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. தன்னுடைய மூச்சு, அந்த நதியோட அந்த ஓசை. இது 2த்தையும் அவங்க வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. போக அதுக்கப்புறம் வந்து இந்த மூச்சையே கவனிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்ட் வந்து ம கேட்காம போயிடுச்சு. அந்த ஓசை இல்லாம வெறும் அந்த மூச்ச மட்டும் கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இது 2மே ஒண்ணே தான் அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. அந்த அலைகளோட அந்த சப்தமும், இந்த மூச்சோட சப்தம். நான் வந்து இந்த அலையா? இல்ல இந்த மூச்சா? 2மே ஒண்ணு தானா? அப்படின்ற மாரி ஏதேதோ அவங்க மனசுல வந்து தோண்டிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த தியான நிலையிலேயே அவங்களுடைய அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த அவங்களுடைய இறுதி பயணம், அந்த பிறவி எனும் பெருங்கடல்ல அவங்களோட இறுதி பயணம் அவங்களுக்கு வந்து ஐ மீன் அந்த ஜென்மத்தோட பயணம் வந்து அவங்களுக்கு முடிவடைந்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே அவங்க அந்த 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 ஸ்டேஜ்க்கு அவங்க வந்து அந்த அந்த பர்த்தோட லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து அடுத்ததா வந்து இந்த ஆத்தர் இந்த புக்கோட ஆத்தர் தீனா மரியம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த பூமி இன்னைக்கு அதாவது இந்த காலத்துல இப்ப நம்ம வாழ்ந்த காலத்துல இதுக்கு முன்னாடி கதை எல்லாமே இப்ப இந்த சீதா மாதாவுடைய கதை தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வேற யுகத்துல நடந்த விஷயம். இப்ப இருக்கிற நம்ம அந்த கலியுகத்துல வந்து இப்ப நம்ம இருக்கிறோம். சோ இப்பத்திக்கும் அப்பத்திக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இந்த நேரத்துல இந்த நாள்ல வந்து
இந்த என்விரான்மென்டல் டிவாஸ்டேஷன் அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து சுத்தமா வந்து மோசமா அடைஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப தீவிரமா மோசமா அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து பல காலங்களுக்கு முன்னாடி நடந்த வேற ஒரு யுகத்துல நடந்த அந்த தருணத்துக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருந்தது. ஸ்ரீராமர், அயோத்தியா, மித்திலா, ஐ மீன் ஸ்ரீராமர், சீதா, மித்திலா, அயோத்தியா இந்த மாதிரி ஒரு டைம்ல அவங்க அவங்க எக்ஸைலுக்கு போனது அது இதெல்லாம் என்னத்துக்கு நான் பண்ணியிருக்கேன்னா, இந்த டைம்ல இந்த பிளானெட்டுக்கு தேவையான மெசேஜ் எனக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க வந்து தன்னுடைய இந்த பிறவி, அதாவது தீனா மரியம்மாவுடைய இந்த பிறவிய வந்து ஷார்ட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இப்ப இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து தியானத்த வந்து 1970கள்ல வந்து அவங்களுடைய குருதேவ் பரமஹம்ச யோகானந்தா அவங்களுடைய தியானத்தின் முறைப்படி அவங்க செய்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த நம்ம பிறவி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு உண்மையான பர்ப்பஸ் இருக்குது அப்படின்றதும், அவங்க வந்து அது தியானத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதும், இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மேலைய நாடுகள்ல வந்து தியானம் அப்படிங்கிறது கிழக்கு நாடுகள்ல மட்டும் முதல்ல இருந்தது. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து மேலைய நாடுகள்லயும் அது வந்து பரவிட்டு வருது. அத வந்து மெயின் ஸ்ட்ரீம் பிராக்டிஸாவே வருது. அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயோ ஏதோ நடக்காம நெறைய பேர் வந்து இத செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதும், இப்போ வந்து இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதட்டம், இந்த மாடர்ன் லைஃப்னால அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுற அந்த ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்காக அவங்க மெடிடேஷன வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு பெர்சனல் பீஸ் தன் மனதுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஒரு அமைதிய மட்டும் தாண்டி, இது வந்து தர்மாவும் அதுல வந்து அத வந்து விரிவாக்கம் செய்யணுன்றாங்க. தனிப்பட்ட ஒரு ஒருத்தருடைய மாற்றமாக இல்லாம ஒரு சமூகத்துக்கே அந்த தர்மாவ கொண்டு வர மாதிரி இந்த பிரபஞ்ச விதிகள், வாழ்க்கையின் பிரபஞ்ச விதிகள் இருக்கு இல்லையா? அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த விதிகளோடைய ஒரு நல்லிணக்கமாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நலம் பயணிக்க விதமாக இந்த வந்து தியானம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தர்மத்தின் வழி. தனிநபருக்கு மட்டுமே ஸ்ட்ரெஸ் போக்கக்கூடிய, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கக்கூடிய, ஒரு அமைதி கொடுக்கக்கூடியதா இல்லாம, இந்த தியானத்தோடைய அளவை நீடித்து அது வந்து இந்த உலகத்துக்கு வந்து தர்மாவை சேர்த்தபடி இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த ஹார்மனியோட சேர்ந்த மாதிரி அதோட நல்லிணக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒட்டுமொத்த எல்லா உயிர்களுக்கும் வந்து அது நன்மை பயக்கும் விதமா இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது வந்து தியானத்தால தான் முடியும் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்காக வந்து இந்த விஷயங்கள வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்காக அவங்க GPIW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி அத நடத்திட்டு இருக்காங்க. தீனா மரியம் மேடம். அது வந்து குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் வுமென் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற பெண்கள்லாம் சேர்த்து ஒரு அமைதி ஏற்படுத்துறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 2015ல. அப்புறம் அவங்க வந்து 2015ல ஒரு பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து இந்த உலகம் ஃபுல்லா இது வந்து இந்த காலகட்டத்துல இந்த தர்மா அப்படின்றத வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரிஷிகேஷ்க்கு போயிட்டு அந்த கங்கை நதியை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க.